பிரைஸ் லார்ட். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலியமாய் உங்களை வரவேற்கிறேன். நாளிலும் சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வட மாநிலத்தில் எங்களுடைய மிஷினரி பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். 357 தாலுக்காகளில் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தையும் எங்களுடைய மிஷினரி பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். 100 மிஷினரி ஃபேமிலிகளை குடும்பங்களை நாங்கள் தாங்குகிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அவர்கள் இன்னும் அந்த ஊழியத்தில் உற்சாகப்படுத்துவதற்கான காரியங்களை நாங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த மிஷினரி ஊழியத்தில் இணைந்து எங்களோடு ஊழியம் செய்ய விரும்பினீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் கேட்டு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெள்ளைக்கல் பரணி. வெள்ளைக்கல் பரணி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும், நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் வெள்ளைக்கல் பரணினா என்ன, அது என்ன பொருள், எதுவாக இருக்கும், இல்லை ஒரு ஊராக இருக்குமா, இல்லை என்னவாக இருக்கும், நீங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க. வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா வேதத்தில் எங்கே இருக்குது, வெள்ளைக்கல் பரணினா எங்கே, பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல அதை எடுத்துக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்த தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்போ வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா என்னென்னா, வேதத்தில் பார்க்குறோம், வெள்ளைக்கல் பரணி என்பது ஒரு வகையான தைலம். இதை இன்னும் நம்ம இன்னும் நம்ம கொஞ்சம் நெருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வெள்ளைக்கல் பரணி என்பது ஒரு சென்ட், ஒரு வாசனை திரவியம். அப்போ அந்த வாசனை திரவியத்தை யார் பயன்படுத்துவா அப்படின்னா, நம்மளை மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஒரு மகிமையான ஒரு மனிதராக காண்பிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மற்றவர்கள் நம்மளை நமக்கு கிடைத்த ஈர்க்கிறதுக்கான காரியங்களை கூட நம்ம சென்ட் மூலியமாக செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம வாசனை திரவியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் வாசனை திரவம். இதை தான் வெள்ளைக்கல் பரணியாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெள்ளைக்கல் பரணியை யார் பயன்படுத்தினா? இந்த வெள்ளைக்கல் பரணியை பயன்படுத்தினார் யார் அப்படின்னா, வேதத்தில் பார்க்குறோம், விபச்சார ஸ்திரீ என்ற விபச்சார ஸ்திரீ ஆகிய ஒரு ஸ்திரீயை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்க இந்த வெள்ளைக்கல் பரணியை பயன்படுத்திருக்கிறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 3வது வருஷத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் கையும் களவுமாக விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் இவளை முதலில் கல்லெறிய கடவன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 3வது வருஷத்தில் சொல்கிறார். அப்போ யாருமே அந்த ஸ்திரீயின் மீது கல் அடிக்காமல் எல்லாம் கல்களை கீழே போட்டு நடந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, போ, இனி நீ பாவம் செய்யாதே. அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலையான அந்த ஸ்திரீ பயன்படுத்தின தைலம்தான் வெளியேற பெற்ற தைலமாகிய நலதம் என்று சொல்லப்படுகிற வெள்ளைக்கல் பரணி. இந்த வெள்ளைக்கல் பரணியோட வேலை என்ன அப்படின்னா, நிறைய வாசனையை உண்டு பண்ணி மற்றவர்களை மாயமான ஒரு தோற்றத்தை, மாயமான ஒரு நறுமணத்தை, மாயமான ஒரு நற்கிரியை வெளிப்படுத்தி மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு வெள்ளைக்கல் பரணி, ஒரு தைலம். அப்போ இந்த தைலத்தை அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கு 14:3 நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பண்ணியிருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரியத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை முறுமுறுத்தார்கள். அதாவது இந்த பகுதியை 2 விதமாக நாம் பிரித்துக்கலாம். முதல் பகுதி ஒன்று, 2ஆம் பகுதி ஒன்று. முதல் பகுதியை பற்றும் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். முதல் பகுதியில் அந்த வெள்ளைக்கல் பரணியான அந்த தைலத்தை என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரத்தின் மேலே உடைத்து ஊற்றுறாங்க. அப்போ அந்த வெள்ளைக்கல்
பரணி என்கிற தைலம் இது என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்திரீயோட கடந்த வாழ்க்கையில் அவர்கள் அதன் மூலியமாக அந்த வெள்ளைக்கல் பரணியின் மூலியமாக அநேகரை ஈர்த்திருப்பாங்க, அநேகரின் பாவம் செய்ய தூண்டியிருப்பாங்க, அநேகர் இதன் மூலியமாக பாவம் செய்திருப்பாங்க. ஒரு விபச்சார ஸ்திரீக்கு இந்த இந்த தைலம் என்பது ஏன் எதுக்கு பயன்படுத்தப்படுவாங்க? மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான காரியமாக இருக்கும். அப்போ இந்த வெள்ளைக்கல் பரணி மூலியமாக தானே நான் இவ்வளோ நாள் பாவம் செஞ்சேன். இந்த வெள்ளைக்கல் பரணி இருக்கிறதுனால தான் நான் இன்னும் அந்த பாவம் என்னை தூண்டுது. அதனால தானே நான் ஆண்டவர் விட்டு விலகி இருந்தேன். அதனால தானே நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில் என்னை கல்லெறிந்து கொலை செய்கிற அளவுக்கு நான் இருந்தேன். அப்போ இந்த வெள்ளைக்கல் பரணியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் உடைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே கூறுவோம். இது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த நாட்கள் வருஷத்தின் கடைசி நாட்கள். இந்த வருஷத்தை கடைசியை நம்ம முடிக்க போகிறோம். நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், அப்போ அடுத்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படி ஒரு கேள்விக்குறியில் இருப்போம். ஒரு சில பேர் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் நல்லா இருக்கணும், என்னோடய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னோடய வாழ்க்கை மாறணும், என்னோடய சூழ்நிலையெல்லாம் வேறு மாதிரி மாறணும் அப்படின்னு ஒரு காரியங்களில் நம்ம ஈடுபடுத்திருப்போம். இன்னொரு சிலர் நான் என்னென்ன பழக்கத்தெல்லாம் நான் விடணும், இந்த வருஷத்துலலாம் விட்டுட்டு நான் அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு புது மனுஷனாக மாறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமும் ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்போ நாம் வருடத்தின் கடைசி நாட்களில் வாழலை. இந்த பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தின் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் கடைசி நாட்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருடத்தின் கடைசி நாட்களுக்கு மட்டும் நம்ம நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம், நிறைய காரியங்களை பண்ணுறோம். ஆனால் என்னோடய வாழ்க்கைக்கு, நம்ம ஆண்டவருடைய காரியங்களுக்கு, ஆண்டோட வருகைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கடைசி நாட்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அப்போ இந்த விபச்சார ஸ்திரீ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கடந்த நாட்களில் அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் நோக்கி பார்த்து அதை ஏற்படுத்தின இந்த வெள்ளைக்கல் பரணியான நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போட்டு உடைக்கிறாங்க. அவர்கள் உடைத்தது தைலத்தை அல்ல, இருதயத்தை உடைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, லிட்ரலாக நம்ம என்ன யோசிக்கணும்னா, அவங்க தைலத்தை போட்டு உடைச்சிட்டாங்க, அது வெளியேறப்பட்ட தைலம், அதனால் அவங்கக்கிட்ட இருந்த விலை உயர்ந்ததை தூக்கிட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்த விதம் என்னென்னா, அவங்க அந்த தைலத்தை உடைக்கல, அவங்க இருதயத்தில் இருந்த அழுக்குகள், அவங்க இருதயத்தில் காணப்பட்ட, அவங்க இருதயத்தில் இருந்த பாவத்தின் சிந்தனைகள், அவங்க இருதயத்தில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த வாசனை, அதாவது வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அது வாசனையாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட வேதனையாக இருந்த அந்த நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போட்டு உடைத்தாங்க. இதை பார்க்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமான, ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு சித்தமில்லாத, அவர் எதிர்பார்க்காத காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருந்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் இருந்துருச்சுன்னா, எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளோ காரியங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். இந்த வருடத்தில் அநேக காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம், இல்லை வாழ்நாள் முழுவதும் நம்ம அநேக காரியங்கள் நீங்கள் செஞ்சுருக்கலாம். அது எல்லாவற்றையும் இந்த விபச்சார ஸ்திரீ எப்படி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அந்த நறுமண தைலத்தை உடைத்து, அதாவது அந்த தைலத்தை மட்டும் உடைக்கல, இருதயத்தையும் உடைத்து அவங்கள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினாங்களோ, ஒரு மாறுதல் வந்துச்சு, ஒரு மனம் திரும்பினாங்களோ, அப்படி நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம் இருதயத்தை போட்டு உடைக்கணும். அப்படி உடைக்க நம்ம எல்லாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைப்பாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இருதயத்தில் இருக்கிற தவறான சிந்தனைகள், அதாவது பொல்லாத சிந்தனைகள், கொலைப்பாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும், இவையெல்லாம் என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய அழுக்குகள். இதை நான் ஏதோ ஒன்று வைத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மறைத்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் என்னோட சரீரத்தில் இருக்கிற துர்நாற்றங்கள்.
இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏதோ ஒரு தைலத்தை கொண்டு ஏதோ ஒரு 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 வெளியேறப்பட்ட ஒரு சென்ட்டை வைத்து கூட நான் என்ன பண்ணுறேன், இதை மறைத்து நான் ஒரு நீதிமானாய் நான் இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுறேன், காண்பிக்கிறேன். நீதிமானாய் மற்றவர்கள் முன்பாடி நான் என்ன செய்கிறேன், நடித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படி இல்லாமல் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி இந்த ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீ எப்படி தன்னுடைய இருதயமாகிய வெளியேறப்பெற்ற அந்த நலதம் என்னும் தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உடைத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்களோ, அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய இருதயத்தை நாம் இந்நாள் செய்து வைத்திருக்கிற இத்தனால் நம்மளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு காரியமாக இருக்கிற இந்த பாவ சிந்தையை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போட்டு உடைக்கிறோம். என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று நாம் வெளியேற பெற்றதாய் நாம் செய்கிற ஒரு காரியமாய் இருக்கும். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை எப்படி பார்க்குறாரு? அதாவது மார்க் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். அப்போ இந்த தைலத்தை எதற்கு பயன்படுத்துவாங்க? மரித்த சரீரத்தின் மீது பயன்படுத்துவாங்க. மரித்த சரீரம் துர்நாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த தைலத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு நாற்றம் அடிக்கக்கூடாது என்பதற்காக இந்த சரீரத்தை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த வில்லைக்கல் பரணி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, செத்து போயிருக்கிற துர்நாற்றமாக இருக்கிற ஒரு சடலத்தின் மீது அதை வைக்கும் பொழுது அந்த துர்நாற்றமாக இருந்த செத்து போன சடலம் ஒரு நறுமணத்தை அடையுது. அதே போல தான் இந்த விபச்சார ஸ்திரீயும் தன்னுடைய சரீரத்தில் செத்து போயிருக்கிற அந்த மாம்சத்தை மீண்டும் புதுப்பிக்க, மீண்டும் அந்த சரீரத்தை நறுமணமாய் மாற்றுவதற்கு வெள்ளைக்கல் பரணியை பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் பாவங்களை செய்கிறோம், தினம் தினம் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம், தினம் தினம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டும் பேசித்து கொண்டும் நம்மளோட மாம்சத்தை மரணத்துக்கு நேராய் செத்து போன ஒரு சரீரமாய் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளும் அந்த அந்த சரீரமானது செத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது எப்படி? அதுக்கான வழியை நம்ம சிந்திக்காம எப்படி வெள்ளைக்கல் பரணியை பயன்படுத்தி அந்த ஸ்திரீ அதை மறைத்தார்களோ அதே மாதிரி தான் நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்களை மற்றவர்களுக்கு ஆண்டவர் பார்க்கல நினைத்து நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் மறைமுகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை வெளிப்படையாக நம்ம வாழும் போது நம்ம எதுவும் தவறுகளே செய்யாத மாதிரியும் தப்பே பண்ணாத மாதிரியும் நம்மளே ஆண்டவருக்கு முன்பாக ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை ஆண்டோடைய பாதத்தில், ஆண்டவருடைய மரணத்தில், அவருடைய மரணத்திற்கு என்று எப்படி இந்த ஸ்திரீ அவருடைய அந்த அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசி முந்தி கொண்டாள் என்ற ஒரு வசனத்தின்படி அவள் எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முந்தி கொண்டாலோ நாமும் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக, பரிசுத்தத்திற்கு விரோதமாக, பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம். அதை நாம் விடணும். எப்படி விடணும்? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் எப்படி அந்த ஸ்திரீ போட்டு உடைத்தார்கள் இருதயத்தை, அதாவது அந்த ஸ்திரீ போட்டது தைலத்தை அல்ல, அந்த தைலமாகிய இருதயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அப்போ நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் சேர்த்து வைத்திருக்கிற பாவங்களை ஆண்டவருடைய பாதத்தில் போட்டு உடைக்கணும். அப்படி உடைக்கும் பொழுது ஆண்டவர் அதை அவரோட மரணத்தில் நாம் பங்கு பெறுவர்களாக நாம் மாறுவோம். அப்போ அவரோட மரணத்தில் பங்கு பெறும் பொழுது அவரோட உயிர்த்தெழுதலையும் பங்கு பெறுவர்களாக மாறுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ, ஷேர் பண்ணுறோமோ, அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நாம் பங்கு பெறுவர்களாக மாற்றப்படுவோம். அப்போ அந்த ஸ்திரீ எப்படி அவள் இருதயமாகிய அந்த வெள்ளைக்கல் பரணியை போட்டு உடைத்தது போல நாமளும் நம்முடைய இருதயத்தில் நிறைய வெள்ளைக்கல் பரணி இருக்குது, நம்முடைய இருதயத்தில் நிறைய தவறுகள் இருக்குது, நிறைய மூட்டை கட்டின பாவங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்ம போட்டு உடைக்கும் பொழுது நம்ம அவரோட மரணத்தில் பங்கு பெறுவதாக மாற்றப்படுவோம். இந்த பகுதியில் ரெண்டாவது ஒரு பகுதி இருக்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டாவது பகுதியை பார்ப்போம். இந்த ரெண்டாவது பகுதியில் மார்க் 14ஆம் அதிகாரம் 6-7 அந்த வெள்ளைக்கல் பரணியை வெளியேறப்பட்ட தைலத்தை அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே போட்டு உடைக்கும் போது மற்றவங்களாம் கேட்குறாங்க, இது ஒரு வெளியேறப்பட்டதா? அது இதை ஏன் போட்டு உடைக்கிறீங்க?
இதை உடைச்சா நிறைய பேருக்கு அதை பிரயோஜனமாக, இதை விற்றா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் கேட்குறாங்க. 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரத்துக்கும் கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார், உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இந்த 7வது வசனத்தை நம்ம 2வது பகுதியாக நாம் பார்த்துக்கலாம். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அப்போ இந்த வசனத்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தரித்திரருக்கு உதவி செய்யக்கூடாது, எனக்கு தான் உதவி செய்யணும்னு சொன்னாரா? அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் இருப்பேன், நான் கொஞ்ச நாள் உங்கள் கூட இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மரித்த பின்பு, நான் மரித்து உயிர்த்தெழுந்தது பின்பு நான் உங்க கூட இருக்க மாட்டேன். அப்போ உங்க கூட நான் இல்லைன்னா அப்போ மீதி யார் இருப்பார்னா தரித்திரர் தான் இருப்பான். அதான் வசனம் சொல்கிறார், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இதுதான் விஷயமே. நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆண்டவராக, மாம்சமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, அவர் சரீரமாக இருக்கும் பொழுது சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்க போகிறதில்ல, தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய காரியங்களை சீசர்கள் செய்கிறாங்க, கூட இருந்தவங்க எல்லாருமே ஆண்டவராக நிறைய காரியங்கள் செய்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானோ எப்பொழுதும் உங்க கூட இரேன். முதலாவது பகுதி பார்க்குறாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களுக்கு கூட இருக்கிறார்கள். அப்போ தரித்திரர் அப்போ நான் போனதுக்கப்புறம் தரித்திரர்கள் தான் நம்ம செய்யணும் அப்படின்றத அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. 4வது வசனத்தில், சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன் அப்படின்னு அந்த வசனத்தை ஆண்டவர் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அப்போ இந்த வசனம் என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னா, நான் உங்களிடத்தில் எப்பொழுதும் இரேன், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இந்த தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், தரித்திரர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். அப்போ நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் மட்டும் வாழ்ந்தோம், நாம் மட்டும் பிரயோஜனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம் வாழ்க்கையை பிரயோஜனமாக நடத்த வேண்டும், சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில், அதாவது வேதத்தில் பார்க்கிறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வசனம், சீசன் என்னும் நாமத்தில் தன்னிலும் எளியவனுக்கு ஒரு கலசம் நீரை கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமல் போவானோ என்று வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ சீசனும் நாமத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருப்பார்கள் என்று. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்ப்போம். இந்த நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பர்சனலாக நிறைய காரியங்களை செய்வோம். நம்ம வாழ்க்கையை, நம்மளுடைய லைஃப்பை வந்து மேன்மைப்படுத்துறது, நம்ம லைஃப்பை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிறதுக்குன்ட்டு நிறைய காரியங்கள் நம்ம செய்திருப்போம். அதெல்லாம் நம்ம செய்தாலும் நாம் கிறிஸ்துவன் என்பதை அடையாளத்தை இந்த பூமிக்கு நம்ம காமிக்கணும், இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னா, தரித்திரருக்கு, என்றென்றைக்கும் இருக்கிற தரித்திரருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பணத்தை சேர்த்து வைக்கிறோம், அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று வேதத்தில் சொல்கிறது. வேதத்தின் அடிப்படையில் போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்கிறது. பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால எதுவும் பிரயோஜனம் இல்லை. அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து, தரித்திரருக்கு கொடுத்து உதவி செய்வதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும். வெள்ளைக்கல் பரணியை எப்படி அந்த ஸ்திரீ ஆண்டோட பாதத்தில் போட்டு உடைத்து தன்னுடைய கண்ணீரினால் அந்த பாதத்தை சுத்தம் செய்தாலோ, நாமளும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெள்ளைக்கல் பரணி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய உயர்வுகளை, நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமைகளை, நாம் நினைத்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தவறான எண்ணங்களை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த வருடத்தின் கடைசியில் போட்டு உடைப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, நாமளும் தரித்திரர்களுக்கு, என்றென்றைக்கும் இருக்கிற தரித்திரர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இதுவே ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது.
நான் மீண்டுமாய் சினர்ஜி இந்தியா மிஷனை குறித்து உங்களிடத்தில் பேச வருகிறேன். இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வட மாநிலத்தில் 357 தாலுக்காகளில் நாங்கள் எங்களுடைய மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 100 மிஷினரி ஃபேமிலிகளை நாங்கள் குடும்பங்களை நாங்கள் தாங்குகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம், அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய மிஷினரி பணிகளுக்கு உதவி செய்ய விருப்பமானால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இது மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடத்தில் அநேக சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், வியாதியை கடந்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இங்கே இருந்திருக்கலாம், மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவரை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நாங்கள் இந்த வருடத்தில் கடைசியிலிருந்து நான் பேச போகிற இந்த வார்த்தையில் தேவன் ஏதேனும் உங்கள் காரியத்தில் வெளிப்படுத்தினால் அதை ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மறைத்து வைத்திருக்கிற பாவங்களை, நாங்கள் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் போட்டு உடைக்கிற ஒரு மகனாய் மகளாய் ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஸ்திரீ எப்படி மனம் திரும்பினார்களோ அதே போல நாங்களும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வருடத்தில் நாங்கள் வாழ்ந்தது போல அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் அர்ப்பணித்து அதன்படி வாழ்கிற ஒரு மகனாய் மகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.